இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டோரா பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டோரா பேன்கேக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 2 எக் எடுத்திருக்கேன். இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். $150 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 250 ml மில்க் 100 ml ஆகுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். மில்க் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 30 ml ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ½ ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு கேக் பேட்டரை இதில் போர் பண்ணிக்கலாம். இது செய்யும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இதை ஒரு 1 மினிட்ல ஃபிளிப் பண்ணிடலாம். இதை ஃபிளிப் பண்ணிட்டு 15 செகண்ட்ஸ்ல இதை நம்ம எடுத்துடலாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ரிமைனிங் இருக்கிற பேட்டரையும் நம்ம போர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டோரா பேன்கேக் செய்யறதோட லாஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம 1 by 1 பேன்கேக்ல சாக்லேட் ஸ்ப்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் சாக்லேட் ஸ்ப்ரெட் தான். நீங்க ரெடிமேட் சாக்லேட் ஸ்ப்ரெட் கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டெலிஷியஸான டோரா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. ஜப்பான்ல இந்த டோரா பேன்கேக் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் இந்த டெலிஷியஸான டோரா பேன்கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். This is Star Special. Don't forget to subscribe.